ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமதி ஹெல்தி ஃபுட்ஸ். இன்றைக்கி லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி மாவில் அதாவது பூரி மாவு சப்பாத்தி மாவு வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு டூட்டி ஃப்ரூட்டி போலி தாங்க பார்க்க போகிறோம். எனக்கு நான் காலையில் பொண்ண பூரியில் ஒரு 5 உருண்டை அளவுக்கு மாவு மீதமாக இருக்குது. இப்போ ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் அந்த பின்னால் உள்ள பிளாக் எல்லாம் எடுத்துகிட்டு துருவி வச்சுருக்கேன். ஒரு 4 கலர் டூட்டி ஃப்ரூட்டி வச்சுருக்கேன். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இன்க்ரீடியன்ட்ஸ் அந்த பூரணம் தயாரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தது எல்லாமே ஒரு பவுலில் 1 by 1 சேர்த்துக்கோங்க. சப்போஸ் டூட்டி ஃப்ரூட்டி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு பண்ணுங்கள், அதுவுமே நல்லாயிருக்கும். வெறும் தேங்காய் பூ, ஏலக்காய், ஜீனி அதெல்லாமே சேர்த்து பண்ணாலுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஜீனி கரையாத மாதிரி தான் இருக்கும். நம்ம சப்பாத்தியை தேய்ச்சி குக் பண்ணும்போது அது நல்லா கரைஞ்சிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக கோதுமை மாவு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்ல ஒரு உருண்டைகளாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஈவனாக இருக்கிறதுக்காக சொல்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் லைட்டாக எண்ணெயோ நெய்யோ தொட்டுட்டு கை வச்சு கூட நீங்கள் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி பூரணத்தை ஃபில் பண்ணிக்கலாம். நல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் நிறையாவே எடுத்து வச்சுட்டு அந்த ஓரங்கள் எல்லாமே இந்த மாதிரி நல்லா சீல் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா அதை நல்லா அடியில் அமர்த்தி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அந்த இருக்கிற மாவு வச்சே நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் நினைக்கலாம் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கிறதுனால அது வெளியில் வந்துடும் நம்ம தேய்க்கும் போதுன்னு. நான் தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எதுவுமே வெளியில் வராது. நல்லா அழுத்தி தான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். நல்ல பிஞ்சும் வராது. அவ்வளோதான். உங்களுக்கு பீகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக மாவு தூவிக்கோங்க. நல்லா சூப்பராக எல்லா இடத்துலையுமே நல்லா தின்னாவே தேய்ச்சி எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இது மாதிரி இருக்கிற எல்லா சப்பாத்தியையும் நான் இந்த மாதிரி போலியாக தேய்ச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோன்றதுனால நான் நெய் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஒரு போலிக்கு. இல்லை நீங்கள் பட்டர் கூட சேர்த்து பண்ணலாம். பெரியவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சமாக அந்த ப்ரௌன் டாட்ஸ் வர வரைக்கும் அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். பிளாக் டாட்ஸ் கசந்து போயிடுங்க. இந்த மாதிரி நல்லா சுட்டு எடுத்து வச்சு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப யம்மியாக கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். அதை பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா கண் பறிக்கிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோமா, குழந்தைங்க நல்லா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. இது கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் ஸ்நாக்ஸாக ட்ரை பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். குயிக்காக வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், நான் இருக்கிற எல்லாத்தையுமே இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி யூனிக்கான ரெசிபீஸ், ஸ்நாக்ஸு, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் எதுவும் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சுமதி ஹெல்தி ஃபுட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே அப்டேட்டாக வருங்க. என்னோடய சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இது பண்ணி கொடுத்துட்டு அது கூடவே ஒரு காஃபியோ பாலோ டீயோ வச்சு கொடுக்கும்போது நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நைட் சாப்பிட்ற வரைக்கும் கண்டிப்பாக ஒரு சத்தான ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தோம் அப்படின்ற ஒரு திருப்தியும் நமக்கு இருக்கும். ஆஸ் அ மதராக கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.